எக்ஸசைஸ் 1.1ல 4th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா A வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, B வேல்யூ கொடுத்துட்டாங்க, C வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஷோ தட் A cross A equal to B cross B intersection C cross C. இதை வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம LHS வந்து என்னதுன்னு கண்டுபிடிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS என்னது A cross A. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம A cross A கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ A cross A தான் LHS. A cross என்னன்னா 5,6 into 5,6. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம். 5,5 5,6 6,5 6,6. இதுதான் LHS A cross A. இப்போ RHS ரைட் ஹேண்ட் சைடு என்னதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து B cross B கண்டுபிடிச்சிக்கலாம். B ஓட வேல்யூ என்னது 4,5,6 cross 4,5,6. ஸோ இப்போ பேக் பண்ணி நம்மளுக்கு எழுத தெரியும், அதை மாதிரி எழுதிக்கலாம். 4,4 4,5 and 4,6. Next value 5 5,4 5,5 and 5,6. Next value 6. So 6,4 and 6,5 and 6,6. So இது வந்து B cross B ஓட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் RHS வந்து நம்ம B cross B கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் C cross C கண்டுபிடிச்சிட்டு, அதாவது பிராக்கெட்குள்ளே இருக்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், அதுக்கப்புறம் அவுட் சைடில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். B cross B முடிஞ்சிருச்சு. இப்போது C cross C. ஸோ சியோட வேல்யூ என்னது 5,6,7 into 5,6,7. ஸோ இதை இப்போ பேர் பண்ணிடும் போது 5,5 5,6 5,7. நெக்ஸ்ட்டு 6,5 6,6 and 6,7. நெக்ஸ்ட்டு 7,5 7,6 and 7,7. ஓகேவா, இது வந்து C cross C. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹோல் திங்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி B cross B இன்டர்செக்ஷன் C cross C. இன்டர்செக்ஷனோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த இப்போ B cross Bலையும் C cross Cலையும் காமனாக என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை தான் எழுதணும். இந்த இன்டர்செக்ஷனோட வேல்யூ வந்து அதுதான் சேம் இருக்கிறது எழுதணும். ஓகேவா, ஸோ இதில் செக் பண்ணுங்கள். இது B cross B ஓட வேல்யூ, இது C cross C ஓட வேல்யூ. 4,4 இருக்குது, இதில் 4,4 இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லை, ஸோ இது இல்லை. நெக்ஸ்ட்டு 4,5 இருக்குது, 4,5 இருக்கான்னு பார்க்கணும். இல்லை. ஸோ 4,6 இருக்கான்னு பார்க்கணும், அதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு 5,4 இருக்கான்னு பார்க்கணும். இல்லை. நெக்ஸ்ட்டு 5,5 B crossலையும் இருக்குது, C cross Cலையும் இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 5,6 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 6,4 C cross Cல இல்லை, ஸோ எழுத வேண்டாம். நெக்ஸ்ட்டு 6,5 B crossலையும் இருக்குது, C crossலையும் இருக்குது. ஸோ நம்ம அந்த வேல்யூஸை எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 6,6 இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ நம்ம எழுதிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு B cross Bல எல்லா வேல்யூஸும் செக் பண்ணி பார்த்துட்டோம், இல்லை. ஸோ இதெல்லாம் எதுவுமே வராது. ஓகேவா, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். LHS ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, இந்த வேல்யூவும் RHS ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, இந்த வேல்யூவும் சேமாக வருதா? எஸ், சேமாக வருது. ஸோ தேர்ஃபோர் LHS equal to RHS. தேர்ஃபோர் நம்ம ஃபைனலாக கொஷினில் தந்திருக்க ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம எழுதி இந்த சம்மை ஃபினிஷ் பண்ணணும். இன்டர்செக்ஷன். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 5th சம் பார்க்கலாம்.